சிறகடிக்க ஆசை சீரியல் பார்க்குறவங்களா நீங்க? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கான வீடியோல நம்ம மீனா பண்ண துரோகத்த பத்தி தான் பார்க்க போறோம். என்னதான் இருந்தாலும் இந்த மனுஷன் முத்து ஏன்டா இப்படியெல்லாம் தண்ணி அடிச்சாரு அப்படின்னு யோசிக்கும்போது, நெறைய பேத்துக்கு கோவம் வரலாம். பட் அந்த இடத்துல ஒண்ணே ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். தலைவன் வந்து இந்த அருண் பையனுக்கு ஒரு பொண்டாட்டி கிடைச்சுட்டான். சீதா பொண்ணுக்கு ஒரு புருஷன் கிடைச்சுட்டான். அவங்களோட பிரச்சனை அப்படியே போயிட்டு இருந்தாலியும், அவனோட மொத்த வேதனையும் எத நோக்கி இருந்ததுன்னா, அவங்க பண்ண துரோகத்துல தான் இருந்தது. சரி யார் பண்ணாலும் ஓகே துரோகம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு அவன் மேனேஜ் பண்ணாலியும், தன்னுடைய மனைவி பண்ண துரோகத்த தலைவனால தாங்கிக்க முடியலைங்க. உண்மைதான் இல்லையா? இதுவரைக்கும் எனக்கு தெரியாம எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு கல்யாணத்தையே நமக்கு தெரியாம ஒரு பொண்ணு பண்ணிட்டா, அதுவும் நம்மளோட மனைவி பண்ணிட்டா அப்படிங்கும்போது அந்த மனுஷன் பட்ட வேதனைய வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அதுக்கு அவர் தெரிஞ்ச ஒரே வழி மதுபான கடையை நோக்கி போயிட்டாரு. பட் இருந்தாலும் அந்த மொமெண்ட்ல சீதாவோட லைஃப் அந்த பொண்ணு ஏன் அழுவுறாங்கறதுக்காக தான் தலைவன் வந்து கல்யாண மேடையிலேயே நின்னாப்படி. என்ன இருந்தாலும் மீனா பண்ணது மிகப்பெரிய துரோகம்னு நான் நினைக்கிறேன். அந்த துரோகத்துக்கு இணையா நீ என் வீட்டுக்கு வந்துடாத அப்படின்னு தலைவன் சோகத்துல சொல்றாரு. பட் சொல்லிட்டு போனாலையும் கோவத்துல இருந்தாலையும் அவர் இப்ப வந்து சோகத்துல எடுத்த முடிவு தான் அது அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா கண்டிப்பா நம்ம மனுஷன் மனசு மாறுவாரு. ஏன்னா தலைவன் வேற மாதிரி அவருக்குன்னு ஒரு மனசு இருக்குது. அவரு மாறுவாரு. அப்ப கண்டிப்பா மீனாவை சேர்த்துக்குவாருன்னு நம்புறோம். நீங்களும் நம்பலாம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் முத்து. ஓகே. இன்னைக்கான அந்த வீடியோவை பார்த்துட்டு முத்துவை பற்றியும் மீனாவை பற்றியும் உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு நினச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சீரியலை பற்றி எந்த வீடியோ வேணாலையும் மறக்காமல் கீழே கமெண்டில் கேளுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.